புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அவரு மற்ற கட்சிகளுக்கு எந்த அளவு டஃப் தர போறாரு, என்ன நடக்க போகுதுன்னு பாக்குறதுக்கு மொத்த தமிழ்நாடும் வெறித்தனமான வெயிட்டிங்ல இருக்கு. இவ்வளவு நாள் தனியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்த தாவேக்காவுல இப்போ கூட்டணிக்கான வாசனை லைட்டா வீச தொடங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. ஆபரேஷன் வீன்னு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறதாவும் அதுல பல பெரிய தலைகள் கூட்டணிக்கு வர இருப்பதாகவும் பல தகவல்கள் பணையற சுத்திக்கிட்டு வருது. இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திமுகவோட சிறுபான்மை வாக்காளர்களை குறி வச்சுதான் வரவிருக்கிற தேர்தலில் விஜயோட தாவேக்கா சந்திக்க போகுது. தங்களை வலிமையான கட்சியை காட்டிக்கிறதுக்கு விஜய் இதை செஞ்சே ஆகணும். அப்பதான் தேர்தலுக்கு பிறகும் கட்சியை சரியா நடத்த முடியும். இதனால விஜய் தலைமையில அதிமுக இல்லாம வேற ஒரு பெரிய கூட்டணி உருவாக்குறதுக்கான பிளான் நடந்துட்டு வரதா சொல்லப்படுது. இந்த கூட்டணியில ஓபிஎஸ், அன்புமணி ராமதாஸ், டிடிவி தினகரன், புதிய தமிழகம் கட்சியோட கிருஷ்ணசாமி இவங்களையெல்லாம் வச்சு புதிய கூட்டணி உருவாக்கப்படுறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். இந்த கூட்டணி கை கொடுத்தா தென் தமிழகத்துல அதிமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு தரும்னு சொல்லப்படுது. அதே போல திமுகவும் சிறுபான்மை வாக்குகளை வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படும்னு சொல்லப்படுது. ஆபரேஷன் விங்கிற பேர்ல இந்த திட்டத்தை தொடங்கி இருக்கிறதாவும் எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் நட்பா இருக்கிற ஒரு மூத்த அரசியல் தலைவர் முன்னணின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதா தகவல் வெளியாகி இருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏவோட வாக்குகள்ல 18% ஓபிஎஸ் கிட்ட இருந்தும் டிடிவி தினகரன் இருந்து தான் வந்திருக்கு. அதனால இப்ப இவங்க தாவேக்கா கூட சேர்ந்தா விஜய் ஈஸியா சிறுபான்மை வாக்குகளை வாங்கலான்னு அட்வைஸ் கொடுத்ததுனால விஜய் ஆபரேஷன் விக்கு ஓகே சொல்லிட்டாராம். இப்போ என்டிஏ கூட்டணியில இருக்க அதிமுக, அமமுக, ஓபிஎஸ் இவங்க எல்லாருக்குள்ளயும் கருத்து வேறுபாடு இருக்கிறதுனால தாவேக்கா கூட சேருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு சொல்லப்படுது. ஓபிஎஸும் டிடிவியும் சரியான வாய்ப்பு இல்லாம காத்திருக்காங்களாம். விஜய முதல்வர் வேட்பாளரா முன்னிறுத்தி தேர்தலை சந்திச்சா கண்டிப்பா எதிர்கட்சியா வரலாம். ஓபிஎஸும் டிடிவியோட பலம் தெரியணும்னு பிளான் பண்றாங்களாம். அதே சமயம் கடுமையான வாக்கு வங்கியை உடைச்சிட்டா அடுத்தடுத்த தேர்தலில் இவங்களோட மதிப்பு அதிகமாகும்னு கணக்கு போட்டிருக்காங்களாம். இந்த கூட்டணி அமைஞ்சா வரவிருக்கிற தேர்தலில் எப்படி அமையும்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி பல அரசியல் தகவல்களை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.